இனிமே சாண்ட்ரா கிட்ட நான் வந்து கேமை பத்தியோ இல்ல ஜஸ்ட் ஒரு கோ கண்டெஸ்டண்டா தான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததுனால அவங்க அந்த பாண்ட் அவங்களே உடைச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் கப்பலா போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பட் எனக்கு ஒரு பக்கம் இது என்ன, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஒரு மேரிட் கப்பல் 20 வருஷமா அவங்க கூட சேர்ந்திருக்காங்க. இது எப்படி இது எப்படி கவுண்டராக்ட் பண்றது? ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து எனக்காக நான், உனக்காக நீ அப்படிங்கிற விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா அந்த வீட்டில் யாரும் யாராலையும் நம்ப முடியாது. இது நீங்க ஓகே நான் ஒன்று பேசினா கூட அவங்க என்ன இந்த கேமை காலி பண்றதுக்கு தான் பேசுறாங்களா அப்படின்னு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். பட் அங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு யூனிட்டா விளையாடுறாங்க இல்லையா? அது வந்து அது எப்படி இதை எப்படி கவுண்டராக்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே அதை துண்டிச்சுக்கிட்டாங்க. ஒரு இதுல வந்து இனிமே நான் வந்து என் ஒய்ஃபோட ஒரு ஒய்ஃபா பேசவே மாட்டேன். அவங்க ஒரு கோ கண்டெஸ்டன்ட் தான் அப்படின்னு பிரஜனோட மைண்ட்ல அது போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இனிமே சாண்ட்ரா கிட்ட நான் வந்து கேமை பத்தியோ இல்ல ஜஸ்ட் ஒரு கோ கண்டெஸ்டண்டா தான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததுனால அவங்க அங்கே அவங்க அந்த பாண்ட் அவங்களே உடைச்சுக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே பிரசன்ட் போயிட்டாரு.